நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் பிட்காயினோட விலை $62,000 கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 55 லட்சம் அந்த மாதிரி இந்திய ரூபாய் மதிப்பில் இருக்கும். அது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ₹1,00,00,000 இருந்தது. இப்போ ஒரு 50% பக்கமாக விழுந்து இப்போ 55 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய ப்ரைஸில் இவ்வளோ பெரிய கரெக்ஷன் வந்திருக்குன்னா, இப்போ புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஏதோ சொசைட்டியில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவான் போல். ஐலேண்டில் போய் நிறைய அந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஏதேதோ நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கான். எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. அவன் தான் சட்டோஷி நாக்கமோட்டோ, அவன் தான் பிட்காயின் சாஃப்ட்வேருக்கு வந்து ஃபண்டு பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால் பிட்காயின் ப்ரைஸ் இவ்வளோ குறைஞ்சிருக்கு. இப்போது எப்ஸ்டீனோ இல்லை ட்ரம்ப்போ இல்லை சதாம் ஹுசேனோ இல்லை மோடியோ ஸ்டாலினோ விஜயோ சீமானோ யாராக வேணால் இருக்கட்டும் சட்டோஷியா, நீங்கள் உலகத்தில் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, சட்டோஷி நாக்கமோட்டோ இவர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் பிட்காயின் ப்ரோட்டோக்காலில் பிட்காயினோட நெட்வொர்க்கில் ஏதாவது சேஞ்சஸ், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா? இப்போ சட்டோஷி திரும்ப எந்திரிச்சு வந்தார்னா, குழிக்குள்ளேருந்து கூட எந்திரிச்சு வராருன்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சு வந்தார்னா அவர் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா? முடியாது ராஜா. ஏன்னா மோஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் கிட்டத்தட்ட 30,000 பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு நோடு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேலே ஒரு 30,000-40,000 பேர் வந்து சாஃப்ட்வேர் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பான் கண்ணுக்கு தெரியாதவன். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்ற முடியும்? எப்படி இத்தனை பேர்த்தையும் வந்து ஒத்துக்க வைக்க முடியும் பிட்காயினோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி? ஐயோ, உங்களுக்கு பிட்காயினை பற்றி நிறைய பேர் நீங்களாம் படிக்கணும். கண்டிப்பாக படித்தா அது மேலே இருக்க அச்சம் போகும். நம்ம வந்து உலகத்தை இன்னும் ஒரு பெட்டரான ஒரு உலகமாக மாற்றலாம். இந்த தெருவில் நின்று போராடுறது, இல்லை பொலிட்டிக்ஸ் பேசுகிறது, பொலிட்டிக்ஸில் இறங்கி நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்து 2ஆம் கட்டம். முதல்ல ஒரு ஃபண்டமெண்டல் லேயர்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த பணம். இந்த பணம் தான் இங்கே எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஏன்னா என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும் அதை வேல்யூ பண்ணுறது வந்து நம்ம இந்த உலகத்துக்கு என்ன விதமான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஒரு இன்ஜினியர், நான் ஒரு கார் உருவாக்குறேன், அந்த காருக்கு உண்டான பணத்தை நான் வாங்குகிறேன். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் கார் உருவாக்குனதோட அந்த பணத்தோட விலை பாதியாக குறைஞ்சி போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம், என்னோடய உழைப்பு எவ்வளோ வீணாக போச்சு. எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இந்த பணத்தினால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் நான் பணம்னா என்னன்னு தேடி போய் தான் இந்த பிட்காயினில் போய் விழுந்தேன். அப்போ நீங்களும் படிக்கணும். இந்த பிட்காயினோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யாராலையும் மாற்ற முடியாது. எவன் சட்டோஷியாக இருந்தாலும் இங்கே உலகத்தில் பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரோட்டோக்காலுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதோட ஃபண்டமெண்டல்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா? 21 மில்லியன் பிட்காயினுக்கு மேலே பிட்காயின் மைன் பண்ண முடியும்னா நானே பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்க மாட்டேன். நானே பிட்காயினை பற்றி பேச மாட்டேன். உலகத்தில் எவனுமே பேச மாட்டான். எல்லாம் பிட்காயின் நெட்வொர்க்கை விட்டு போயிடுவானுங்க. அதனால் பிட்காயின் பற்றி படிக்கணும். பிட்காயினுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே தான் நீ வர முடியும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே தான் நீ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அது உன் வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு ஒரு விஷயம் அப்படியே வானத்துலேருந்து குதித்து உடனே இந்த உலகத்தை ஃபுல்லாக வந்து எல்லோரும் பிட்காயின் ஸ்டாண்டர்டுக்கு வாங்க, எல்லோரும் பிட்காயினில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஜினியரிங் மார்வல் கண்டிப்பாக சில டெஸ்ட்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும். இன்னும் 10 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் கூட ஆகலாம் பிட்காயின் ஸ்டாண்டர்ட் வரதுக்கு. ஆனால் பிட்காயின் ஸ்டாண்டர்ட் வந்ததுன்னா இந்த உலகம் மாறும்.
பிட்காயின் சொல்லி தர முக்கியமான விஷயம், அவன் 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 ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுங்க. நீங்க ரெஸ்பான்சிபிளா இருங்க. இருந்தா இந்த உலகத்த மாத்தலாம். அப்படிங்கிறது தான். ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு அத்தாரிட்டி வந்து இங்க ரெஸ்பான்சிபிளா நமக்கு எல்லாத்துக்கும் காமனா ஒரே மாதிரி பாரபட்சம் இல்லாம பார்க்கணும்னு நெனைக்கிறது, அவன் வேல பார்க்கணும்னு நெனைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இங்க யார் வந்தாலும் மாறப்போறது கிடையாது. சீமான் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இ கொஞ்சம் நெஞ்சம் மாறலாம். அதுக்குன்னு அப்படியே தலைகீழாலாம் மாறாது. இப்போ எல் சால்வடோர்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அங்க வந்துட்டு அங்க ஒரு அ பிரதமரா, பிரசிடென்ட்டா யாரோ ஒருத்தர் வந்துட்டு, அவரு பிட்காயின் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும் அப்படின்னு அவரு கண்ட்ரிய ட்ரை பண்றாரு. அதனால அப்படியே அங்க இருக்க மக்கள் எல்லாம் உடனே அப்படியே பிட்காயின் ஸ்டாண்டர்டுக்கு மாறி அப்படியே உலகமே தலைகீழா மாறிடுச்சா என்ன? அவன் அவன் மாறுனா தான் மாறும். கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஒரு ஆட்சி முறை, நல்ல ஆட்சி முறை, ஒரு நல்ல சிந்தனையாளர் அந்த மாதிரி எல்லாம் ஆட்சிக்கு வரட்டும். நல்லது தான். ஆனா, உன் வீட்ல இருக்க குப்பைய, உன் மண்டையில இருக்க குப்பைய நீ பார்த்தா தான், நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும். நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். உன் ஃபேமிலிய பார்த்துக்கிறதுக்கு, உன் ஊர பார்த்துக்கிறதுக்கு நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு ட்ரை பண்றேன், நெனைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாரும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இந்த சமுதாயத்தில ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிட்டா, கண்டிப்பா மாறும். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பணத்த பத்தி படிங்க. நீங்க பிட்காயின்ல ரூ. 1 கூட இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நான் இன்வெஸ்ட்மென்ட் பத்திலாம் இங்க பேச வரவே இல்ல. அதுக்கு தகுதியான ஆளும் கிடையாது நானு. நீங்க பணத்த பத்தி மேலருந்து கீழ வரைக்கும் படிங்க. எப்படி பண பரிமாற்ற முறைகள் மாறி வந்துச்சு? இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு? அப்படின்னு படிங்க. அப்போ அதுக்கப்புறம் பிட்காயின பத்தி படிங்க. பிட்காயின்ல என்னென்னலாம் நல்ல விஷயம் இருக்கு? அப்படின்னு சொல்லி படிங்க. படிச்சா நீங்க ரெஸ்பான்சிபிளா இருந்தா, இந்த உலகம் கண்டிப்பா மாறும். அத நம்புறேன். ஏன்னா, இங்க மாற்றம் ஒண்ணு தான் மாறாதது. அது உண்மதான். 300 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ பொலிட்டீஷியன் ஆள்றாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா பிட்காயினும் எவ்வளோ வருஷம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, கண்டிப்பா ஒரு ஒரு மினிமம் ஒரு 300, 400 வருஷத்துக்காவது இந்த பிட்காயின் வந்து ஒரு நல்ல புரோட்டோகாலா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால எல்லாரும் படிங்க. ரெஸ்பான்சிபிளா இருங்க.